வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு என்னத்தை கத்துக் கொடுக்குறோம்? வெற்றியை தான் கத்துக் கொடுக்குறோம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லி நம்ம நடத்துறோம் பாருங்க, அந்த புத்தகங்கள், பேச்சு, ஸ்கூலு, காலேஜ் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், நீ வெற்றி அடையணும், நீ சொத்து சேர்க்கணும், நீ நகை சேர்க்கணும், நீ கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், உன் சொந்தக்காரங்களை எல்லாம் விட பணக்காரன் ஆகணும், எல்லாரும் உன்னைய பார்த்து ஆச்சரியப்படும். அதுதான் வெற்றி. அவன் தான் வெற்றியாளர். இதைத்தானே சொல்லி 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 பிள்ளைகளை வளர்க்குறோம். வெற்றினா சொத்து சேர்க்கிறதா, கார் வாங்குறதா, நகை நட்டு வாங்குறதா? அது வெற்றி இல்லைங்க. மனிதர்களை சேர்த்து வைப்பதுதான் வெற்றி என்று இந்த மண்ணின் அறம் சொல்லுகிறார். எத்தனை மனிதர்களை நம்ம பிள்ளைகள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு அறிவை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை ஆட்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள்? வெற்றி என்பது இமயத்தை தொடுவதோ சிகரங்களை தொடுவதோ இல்லை, சக மனிதனுடைய இதயத்தை தொடுவதாங்க வெற்றி. அது நம்ம யாருக்காவது கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? அப்படிப்பட்ட வெற்றி தான் நிலைத்து நிற்கக்கூடிய வெற்றி. மற்ற எல்லா வெற்றியும் அழிந்து போகக்கூடிய ஒரு வெற்றி. இங்க ஒரு ரெண்டு சம்பவம் வரலாற்றிலே நடந்தது. அது புத்தகத்தில் பதிவாக இருக்கிறது. நடந்த சம்பவம், தரமான சம்பவம் சொல்லுவாங்கல்ல. ரெண்டு சம்பவம். நான் அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைய செய்கிறேன். உங்க டைம் எல்லாம் நான் நிறைய எடுக்க மாட்டேன். வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மோசமான வெற்றின்னு ஒண்ணு இருக்கு. மிக மிக மோசமான வெற்றி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மகத்தான உன்னதமான தோல்வின்னு ஒண்ணு இருக்கு. அதை ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 1993 ஆப்பிரிக்கா நாட்டுல ஜோஹன்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு அழகான நாட்டுல கெவின் கார்ட்டர் அப்படின்னு ஒரு புகைப்பட கலைஞர் இருந்தார். எல்லா புகைப்பட கலைஞர் மாதிரியுமே அவருக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு புகைப்பட கலைஞனா, உலகம் அறிந்த ஒரு புகைப்பட கலைஞனா, தன்னுடைய புகைப்படத்தை உலகமே ஆச்சரியப்பட்டு பார்க்கிற ஒரு கலைஞனா தான் மாறணும். அந்த புகைப்பட கலையிலேயே உயர்ந்த விருது என்னன்னா, இப்ப நோபல் பரிசு, ஆஸ்கார் பரிசு மாதிரி புகைப்படத்துக்குன்னு உயர்ந்த விருது புலிட்சர் அப்படிங்கிற ஒரு பரிசு. அந்த புலிட்சர்ங்கிற பரிசை வாங்கணுங்கிறதா அவனுடைய மிகப்பெரிய கனவு, ஏக்கம், லட்சியம், குறிக்கோள் எல்லாமே. அதை நோக்கி அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். காடு, மலை, கடல் எல்லாம். நம்ம பிடி உஷா அந்த தேயிலைக்கு ஓடுவாங்க பாருங்க, அது மாதிரி அவன் பார்வையில தென்படுகிற எல்லாத்தையும் பிடிச்சி போடுறான். எந்த ஒரு ஓவியமும் எந்த ஒரு புகைப்படமும் வெற்றி அடையவே இல்லை. திடீர்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 1993 சூடான் நாடு பயங்கரமான பஞ்சத்திலையும் வறுமையிலையும் அடிபட்டு கிடக்குது. மக்கள்லாம் கிட்டத்தட்ட இருக்காங்களா செத்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு வறுமை. அப்ப அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். இந்த மனிதர்களோட உதவி செய்யற மனிதர்களோட ஒருத்தனா போயிட்டார். போய் அப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கிறார். ஒரு நோஞ்சான் சிறுமி, இன்னும் அது இருக்கும், நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அந்த படம் நீங்க எல்லாரும் எப்பயாவது ஒருக்கா பார்த்துருப்பீங்க. சோமாலியா நாட்டு குழந்தை மாதிரி இருக்கும். அப்படி எலும்பும் தோளுமா ஒரு நோஞ்சான் குழந்தை. ஐநா சபை கொடுக்குற உணவகத்துல இலவச சாப்பாடை சாப்பிடலான்ட்டு உடம்பு நடக்க கூட முடியல, இழுத்து இழுத்து வருது. கரெக்டா அது வர்ற நேரத்துல பின்னாடி ஒரு பிணந்தண்ணி கழுகு அப்படியே ரெக்கையை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. எந்த நிமிடத்துலயும் இவ செத்து போவா, இவ செத்த உடனே இவளை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிணந்தண்ணி கழுகு அவளுக்கு பின்னாடி இருக்கு. இவ சாகுற நிலைமையோட எலும்பும் தோளுமா அந்த குழந்தை கிடக்குறான். இந்த காட்சியை பார்த்தவனே படக்குன்னு புகைப்படம் எடுத்துட்டார். ஒரு உலகின் மிகச்சிறந்த புகைப்படம் தன்னுடைய கேமராவுக்குள்ள அடங்கிருச்சுடான்ட்டு அடுத்த செகண்ட் அவர் அங்க இல்ல, கிளம்பி ஓடியாந்துட்டார். வந்து நியூயார்க் டைம்ஸுக்கு இந்த புகைப்படத்தை கொடுக்குறாரு. அவங்க ஆச்சரியப்பட்டு அதை வெளியிடுறாங்க. உலகமே அதிர்ந்து போய் பார்க்கிறது, என்ன ஒரு புகைப்படம் அப்படின்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு. 1994 புலிட்சர் விருது, அவர் கனவு கண்ட, அவர் ஏக்கப்பட்ட, அவர் லட்சியமாக நினைத்த அந்த விருது அவருக்கு கிடைச்சிருச்சுங்க. அந்த விருது கிடைச்ச உடனே இந்த புகைப்படம் இன்னும் வைரலா பரவுது. இந்த படத்துக்கு தான் இந்த விருது அப்படின்னு. விருது கிடைச்ச 2வது மாதம் அவர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். கெவின் கார்ட்டர். ஏன் சாகணும்? தன்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிய பிறகு ஒரு மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும், எவ்வளவு கொண்டாடணும் அந்த வெற்றியை. உலகம் போற்றுகின்ற வெற்றி, மிகப்பெரிய விருது வாங்கியிருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனார். ஏன் தெரியுமா? அந்த புகைப்படம் வைரலாக பரவிய பிறகு எல்லாரும் இவர்கிட்ட போன் போட்டு கடிதம் எழுதி ஒரு கேள்வியைத்தான் கேட்டார்கள். அந்த குழந்தை என்ன ஆச்சு, இந்த சிறுமி என்ன ஆனா, அவளை நீங்க காப்பாத்துனீங்களா, அவளுக்கு தண்ணி கொடுத்தீங்களா, ஒரு பிஸ்கட் கொடுத்தீங்களா, அட்லீஸ்ட் அந்த பின்னாடி நின்ன அந்த கழுகையாவது சூன்னு விரட்டினீங்களா, என்னையா செஞ்ச நீ? அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, அது இருக்கா, செத்துச்சா, அது காப்பாற்றப்பட்டதா? உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கிடந்தது, போட்டோ எடுத்துட்டு ஓடி வந்திருக்கிற. இல்ல மனுஷனா? இவ்வளவு வார்த்தைகள் அவரால் தாங்கவே முடியல.
தன் கனவு நிஜமாகிவிட்டது. ஆனால் அவர் வாழ்க்கை தோற்றுவிட்டது. ஒரு புகைப்பட கலைஞனாக அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் ஒரு மனிதனாக அவர் அந்த இடத்தில் தோற்று போய்விட்டார். அந்த மன உளைச்சல் தாங்காம நொந்து போய் தற்கொலை செய்து கொண்டார். இப்ப வாழ்க்கையில வெற்றி என்பது விருதுகளை பெறுவது மட்டுமல்ல, மனிதர்களை நேசிப்பதுதான் உண்மையான வெற்றி என்பதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரை வேணாலும் அடிச்சுட்டு மிதிச்சுட்டு கொன்னுட்டு ஜெயிச்சுட்டு வாங்கலாம் சொல்லவே கூடாது. மற்றவங்களுக்காக நீ கொஞ்சம் இழந்தாலும் பரவாயில்லை, அந்த இழப்பு கூட ஒரு வெற்றி தான். அப்படிதான் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். மாவீரன் நெப்போலியன் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் இல்லையா? மாவீரன் நெப்போலியன் நிறைய நாடுகளை ஜெயிச்சான். அப்படி ஒரு நாட்டை ஜெயிக்கும் போது அவன் கைப்பற்றின நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான். அப்படி தப்பிச்சு ஓடுறது அன்னைக்கு பெரும் குற்றம். அவனை பிடிச்சி மரண தண்டனைக்கு ஆளாக்கணும்னு அவனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த ராணுவ கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, தண்டனைக்கான கூட்டம். அந்த இளைஞனுடைய அம்மா வர்றாங்க. நீங்க எவ்வளவு பெரிய அரசன், என் மகனை மன்னிச்சு விடக்கூடாதா? அவன் ஒரு இளைஞன், இன்னும் கல்யாணம் ஆகாதவன், தெரியாம ஓடிட்டான், நீங்க அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நான் சொல்றான், அவன் செஞ்சது மரண தண்டனைக்கு உரிய குற்றம், உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும்பா, ஆனா எங்க குடும்பத்துல அவன் ஒருத்தன் தான் வாரிசு, அவனுக்காக எங்க குடும்பத்துக்காக அவனை மன்னிச்சு விடக்கூடாதா? நெப்போலியன் சொல்றான், மன்னிக்கிற தகுதி கூட அவனுக்கு கிடையாது. மன்னிக்கப்படுவதற்கான தகுதி கூட அவனுக்கு கிடையாது. கருணை காட்டுவதற்கான தகுதி கூட அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறார். அந்த அம்மா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, கருணை என்பது காட்டப்படுகிறவனின் தகுதியை பொறுத்ததல்ல, காட்டுகிறவனின் தகுதியை பொறுத்தது. நீ கருணை காட்டுகிற தகுதிக்கு உள்ளவன் தானே அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு அந்த வார்த்தை எப்படி மனசுல போய் உறுத்திருச்சு. அப்படி சொல்றீங்களோ, என்னுடைய கருணையை நான் இங்க காட்டணுமோ, சரிம்மா அவன் நான் விடுதலை பண்ணிடுறேன்னு பண்ணிட்டான். இன்றைக்கு வரைக்கும் நெப்போலியனை போலவே இந்த உலகத்தை ஜெயிக்க நினைத்த தைமூர், செங்கிஸ்கான் மாதிரி எத்தனையோ கொடூர அரசர்கள் ஒவ்வொரு ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. எல்லா ராஜ்யமும் அழிஞ்சு போச்சு, அவர்களுடைய சுவடு இல்லாமல் போனது. ஆனால் நெப்போலியன் உருவாக்கிய பிரான்ஸ் தேசம் இன்னும் வாழுகிறது என்றால் அதற்கு பின்னால் அவன் விட்டு சென்ற மனிதநேய சுவடுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப வாழ்க்கையில எது நிலைத்து நிற்கும்? மனித நேயத்தோடு நீங்கள் எதை சேர்த்து வைக்கிறீர்களோ, சக மனிதன் மீதான அக்கறையோடு எதை நீங்கள் பாதுகாத்து வைக்கிறீர்களோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்குமே தவிர, மற்றவங்களை அழிச்சு ஏமாத்தி கொள்ளையடிச்சு சேர்க்கிற எதுவும் நிலைக்காது என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. உன்னதமான தோல்வி அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம சொல்லணும்ல. மோசமான வெற்றியை பார்த்துட்டோம், உன்னதமான மகத்தான உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு தோல்வி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதுங்க, ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோமே. ஒரு ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயம் நடக்குது. யாரு ஜெயிக்கிறவங்க இல்லைன்னா ஜெயிச்சவங்கன்னு நீங்க யாரை சொல்வீங்க? முதல்ல ஓடி வந்தவங்க, ரெண்டாவது ஓடி வந்தவங்க, மூணாவது ஓடி வந்தவங்க. இந்த 3 பேர் தானே நம்மளுடைய பார்வையில் வெற்றி பெற்றவர்கள், ஜெயிச்சவங்க, சாதனையாளர்கள். அதுக்கு பின்னாடி விரட்டிட்டு வந்தவங்களை யாரையாவது நம்ம இவன் தான் சாதனையாளர், இவன் தான் கொண்டாடப்படக்கூடியவன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? அவங்க பாட்டு விரட்டிட்டே வந்துட்டு அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடும். அவங்களாம் தோல்வி அடைந்தவர்கள், தோற்று போனவர்கள், இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். இதுதானே நம்ம காலங்காலமா வெற்றிக்கும் தோல்விக்கும் ஆன அடையாளம். ஆனா குவார் மாரியல் அப்படின்னு ஒரு இளைஞன், இதுவும் சூடான் நாட்டு கதை தான். சூடானுக்கும் தெற்கு சூடானுக்கும் கடுமையான சண்டை. தெற்கு சூடான் தங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சூடானோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நிறைய ஒரு போர் அப்படின்னாலே மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா, பயங்கரமான பாதிப்பு நடந்துகிட்டு இருக்குது. இந்த தெற்கு சூடானை சேர்ந்த குவார் மரியல் அப்படிங்கிற ஒரு இளைஞன், ஒரு 24-25 வயது இளைஞன் குடும்பத்துல அவனுடைய 7 சகோதரர்களையும் அந்த சூடான் நாட்டு இராணுவம் கொண்டுறாங்க, குடும்பத்தையும் அழிச்சிடுறாங்க. இவன் மட்டும் தப்பி பழச்சி அமெரிக்கால அகதியா வந்து சேர்ந்துடுறான். சின்ன பையனா இருக்கும் போதே அகதியா வந்து சேர்ந்துடுறான். 12 வருஷம் அமெரிக்கால அவனுக்கு வசிப்பிட உரிமை கிடைக்குது, குடியுரிமை கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, வசிப்பிட உரிமை. நீங்க வாழ்ந்துக்கலாம், ஒரு அகதியா நீங்க வாழ்ந்துக்கலாம், உனக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. குடியுரிமை, பிறப்பிட உரிமை அவனுக்கு கிடைக்கல. 12 வருஷமா அங்கதான் இருக்கான். அவன் ஒரு மாரத்தான் வீரன், ரொம்ப சிறப்பான ஒரு வேகமான ஓட்டக்காரன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2002 லண்டன்ல ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் நடக்குது. இவன் 12 வருஷமா நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், அமெரிக்கால வாழ்றான், குடும்பத்தை எல்லாம் சூடான் போர்ல இறந்துட்டான். இப்ப லண்டன்ல ஒலிம்பிக் நடக்குது, இவன் அப்ளை பண்றான். இந்த ஒலிம்பிக்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நுழைவு தேர்வு மாதிரி வைப்பாங்க, அதுல அவன் ஓடி தகுதிக்கு தேர்வு பட்டுட்டான். அப்ப ஒலிம்பிக் போட்டியில அவன் கலந்துக்கலாம்.
இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, நீ எந்த நாடு எந்த கொடியோட ஓட போற. பார்க்குறான் அமெரிக்கா இவனுக்கு குடியுரிமை தரலை. அமெரிக்காட்ட கேட்டு பார்க்குறான், இல்லைப்பா நீ எங்களுடைய ஊர்க்காரன் கிடையாது, நீ இங்கே அகதியாக தான் வந்தவன், நீ எங்கள் ஊரையோ எங்கள் கொடியவோ பயன்படுத்த முடியாது, அதுக்கு வேற வீரர்கள் இருக்காங்க, அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. பார்க்குறான் தெற்கு சூடான் தானே இவனுடைய நாடு. அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க இன்னும் ஒலிம்பிக் குழுன்னு ஒன்றே ஆரம்பிக்கலை. அப்போ அவங்கள்ட்ட கொடியோ இவனை சேர்த்துக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ சூடான் இருக்குல்ல, அவங்க தயாராக இருக்கிறாங்க, நாங்கள் வேணா என் கொடியை நீ பயன்படுத்திக்கோ, என் நாட்டை நீ யூஸ் பண்ணிக்கோ. அவன் சொல்கிறான், என் குடும்பத்தையே அழிச்சு என் கண்ணு முன்னாடியே என் சகோதரர்களை கொன்று இன்னொரு நாட்டுக்கு என்னை அகதியாக துரத்தி விட்ட உங்கள் கொடியை நான் பயன்படுத்தவே மாட்டேன், அது மனசாட்சிக்கு விரோதமானதுன்னு வேணான்ட்டான். அமெரிக்கா கொடியும் இல்லை, தெற்கு சூடான் கொடியும் இல்லை, சூடான் நாட்டும் கொடியும் இல்லை. கொடி இல்லாமல் நாடு இல்லாமல் ஒரு வீரன் எப்படிங்க போட்டியில் கலந்துக்கிட முடியும்? இத்தனை நாடு கலந்துக்கிட்டு தானே காமிப்பாங்க. 204 நாடுகள் கலந்துக்கிடுது, 204 வீரர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. இப்போ இவன் எந்த நாட்டு சார்பாக போட்டியிட முடியும்? ஆனால் இவனை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு போராடிட்டே இருக்கிறான். இப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக இவனுடைய போராட்டத்தை உணர்ந்து கொண்டு இவன் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு உலகம் முழுக்க நாடற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அகதியா இருக்கிறவங்க, வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு நாடு இல்லாம ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தெற்கு சூடானை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இவனுக்காக கடிதம் எழுதுறாங்க. ஒலிம்பிக் அமைப்புக்கு கடிதம் எழுதி அவனை சேர்த்துக்கோங்க, குவார் மரியலை சேர்த்துக்கோங்கன்னு கடிதம் வந்துகிட்டே இருக்கு. 3000 4000 5000 கடிதம் வருது. ஒலிம்பிக் குழு பார்த்துச்சு, சார் இப்படி ஒருத்தனுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, அவனை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நீ ஒலிம்பிக் கொடியவே கையில பிடிச்சிக்கிட்டு ஓடு, உனக்கு நாடுங்கிற இடத்துல சும்மா ஒரு டேஷ் போட்டு வச்சிடுறோம், அவ்வளவுதான், நீ கலந்துக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ எல்லா நாடுகளையும் சேர்ந்தவர்கள் அவங்கவுங்க நாட்டு கொடியை கையில் வச்சுக்கிட்டு அந்த நாட்டை சேர்ந்தவன் என்கின்ற அடையாளத்தோட எல்லாரும் போய் நிற்கிறாங்க. நம்ம குவார் மரியல் நாடு அற்றவனாக ஒலிம்பிக் குழு கொடுத்து அந்த கொடியை வைத்து கொண்டு நிற்கிறாங்க. இப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க பார்வையாளர்களா. ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் தங்கள் நாட்டை சேர்ந்தவன் ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் தனக்கென்று ஒரு நாடும் இல்லாத, ஒரு நாதியும் இல்லாத ஆதரவற்ற அத்துணை மக்களும் குவார் மரியல் ஜெயிக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. குவார் மரியல் பிடித்த இடம் 47வது இடம். 47வது இடத்துல அவன் வந்தான். மறுநாள் பத்திரிகை என்ன போட்டுச்சு தெரியுமா? எல்லா பத்திரிகைகளும் இது பூமி மகனின் வெற்றி என்று எழுதியிருந்தார். குவார் மரியல் பேரை போட்டு பூமி மகனின் வெற்றி, 47வது இடத்தில் வந்தாலும் அவன் தோற்று போகவில்லை. நாடற்றவர்களுக்காக, ஆதரவற்றவர்களின் சின்னமாக, அவர்களின் சார்பாக இவன் ஓடினான். இவன் தான் எல்லா நாட்டுக்கும் சொந்தமானவன் என்று எல்லா பத்திரிகையும் எழுதியது. எல்லா நாட்டுக்காரர்களும் அவனை கொண்டாடினார்கள். நீ நாடற்றவன் இல்லை, எல்லா நாட்டுக்கும் சொந்தக்காரன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஓட்ட பந்தயத்துல 1வது 2வது 3வது வந்தவங்களைத்தான் கொண்டாடுவோமே தவிர 47வது இடம் பிடித்த ஒருவனை, தோற்று போன ஒருவனை இந்த உலகம் கொண்டாடியது என்றால் அவனுக்கு பின்னால் ஒரு அறச்சீற்றம் இருந்தது, அவனுக்கு பின்னால் ஒரு நாடற்றவனின் ஏக்கம் இருந்தது, அவனுக்கு பின்னால் அடையாளமே தெரியாதவனுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. அதனால அவன் 47வது இடத்தில் வந்தாலும் அவன் வெற்றி பெற்றவன் என்ற இடத்தில் இந்த உலகம் கொண்டாடியது. அதனால பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மகத்தான தோல்வி என்று ஒன்று இருக்கிறது, மோசமான வெற்றி ஒன்றும் இருக்கிறது. மகத்தான தோல்வியை அடைந்தால் அதில் தவறில்லை, ஆனால் மோசமான வெற்றியை மட்டும் நாம் அடைந்து விடக்கூடாது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம், அவங்களுக்கு ஒரு நாள் ஓட்ட போட்டி இதே மாதிரி வச்சிருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களையும், மூளை வளர்ச்சி இல்லாத அந்த குழந்தைகளை எல்லாம் நிற்க வச்சு ஓட்டப்பந்தயம் எல்லாம் குடுக்குடுன்னு ஓடுது, ஆளுக்கு ஒரு திசையா ஓடுது. ஒரு குட்டி பையன் தடிக்கு விழுந்துட்டான். இப்போ முன்னாடி ஓடினவங்களாம் நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? அப்பாடா ஒரு போட்டியாளர் குறைஞ்சிட்டான், ஓடுறா ஓடுறா அப்படின்னு ஓடுவோம்ல. ஓடின பிள்ளைய பூரா திரும்பி வந்து அவனை எழுப்பி அவன் காலில் தட்டி விட்டு அவன் கையை பிடிச்சிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கோட்டை தாண்டி இருக்காங்க. இப்போ என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? அந்த நடுவர் குழு தீர்ப்பு சொன்னது, இந்த போட்டியில் எந்த குழந்தையும் வெற்றி பெறவில்லை, இங்கே வெற்றி பெற்றது மனித நேயம் என்று எழுதினார். அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனித நேயம் கூட இன்னைக்கு நம்மிடையே காணாமல் போய்விட்டது என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எஸ்ரா அவர்கள் ஒரு நாள் எங்க ஊருக்கு வந்திருந்தார், ராஜபாளையத்துக்கு வந்திருந்தார்.
அப்போ ஒரு சின்ன கதை சொன்னார், அதை சொல்லி முடிச்சிடறேன். இந்த புது வருடம் தொடங்கி ஒரு பொங்கலை நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜென் துறவி ஒருத்தர் ரொம்ப வருஷம் அவர் துறவியாகவே இருந்துட்டாரு. அவர் காலம் கிட்டத்தட்ட நிறைவடைய போகுது. அதனால் தங்கிட்ட உள்ள எல்லா பொருளையும் மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு தாண்ட உள்ள எல்லா பொருளையும் சீடர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்குலாம் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கடைசி ஒரு பை இருந்திருக்கு. அந்த பையை எடுத்து பார்க்குறார். உள்ள பத்மசூத்ரா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருந்திருக்கு. எப்பயோ அவருடைய குருநாதர் அவருக்கு கொடுத்துருக்கிறார், இதை படிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு லேசா கிழிஞ்ச ஒரு குடை இருக்கு. எப்பயோ ஒரு தடவை ஒரு கிராமத்து வழியா வரும்போது மழை பெய்யும் போது ஒரு விவசாயி கொடுத்துருக்கிறார் இந்த கொடை, அது இவர்கிட்ட இருக்கு. ஒரு சின்ன கூழாங்கல் இருந்திருக்கு. இவர் சின்ன பையனா இந்த ஜென் இயக்கத்துக்கு வரும்போது அந்த ட்ரௌசர்ல வச்சிருந்த, இவங்க ஊர்ல நதியில விளையாடும் போது இவர் பத்திரப்படுத்தி வச்சிருந்த ஒரு கூழாங்கல், இது மூணையும் இவர்கிட்ட மிஞ்சிருச்சு. அவங்ககிட்ட அதாவது ஒப்படைச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறார். இந்த புத்தகத்தை எடுத்துட்டு, குருநாதர் இறந்துருப்பார் இல்லையா, இவருக்கே வயசாயிருச்சு. குருநாதர் மகனை போய் பார்க்குறாரு. தம்பி, இந்த புத்தகம் உங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது, அவர்கிட்ட இருந்து நான் வாங்கினேன், இந்த திருப்பி கொடுத்துட்டேன், என்கிட்ட எந்த சுமையும் இருக்கக்கூடாது, திருப்பி கொடுத்துட்டேன். அதை வாங்கிட்டு அவன் சிரிச்சுட்டே சொல்லியிருக்கான், அந்த புத்தகம் இந்த புத்தகம் இல்லை அப்படின்னு இருக்கான். அந்த புத்தகம் தான் உங்க அப்பா போட்ட கையெழுத்துலாம் இருக்கு பாரு, அந்த புத்தகம் தான். இல்லை இல்லை, இந்த புத்தகம் எங்க அப்பாவிடம் இருந்து நீங்கள் வாங்கிய புத்தகம் இல்லை. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறார். அவன் சொன்னான், இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கும் போது இது படிக்கப்படாததாக இருந்தது, இப்போது இந்த புத்தகம் உங்களால் படிக்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது, அந்த புத்தகம் இந்த புத்தகம் இல்லை அப்படின்னா. அவருக்கு அந்த உண்மை அப்படியே சுரீர்னுச்சு. ஆமாம்ல அப்படின்ட்டு, சரி வச்சுக்கோ, இது உங்க வீட்டு புத்தகம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கொடையை எடுத்துட்டு போறார். இந்த விவசாயியை தேடி கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு, அப்பா, ஒரு நாள் மழையோட நான் வரும்போது நீ இந்த கொடையை எனக்கு கொடுத்த, ரொம்ப நன்றி, இந்தா இந்த கொடையை உனக்கு திருப்பி தந்துட்டேன். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அந்த கொடை இந்த கொடை இல்லை அப்படின்னு. பாரு, அந்த ஓரத்துல கூட கிழிஞ்சிருக்கு பாரு, இந்த கொடை தான் அப்படின்னு இருக்காரு. அன்னைக்கு இந்த கொடையை நான் மழையோடு தந்தேன், ஆனால் இதை நீங்கள் வெயிலோடு எனக்கு திருப்பி தருகிறீர்கள், அந்த கொடை இந்த கொடை இல்லை. அப்படியே அதிர்ந்துட்டார். சரிப்பா, இந்தாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்துட்டு, கடைசியா மிஞ்சினது எது? கூழாங்கல். அவங்க ஆத்துல, அவன் ஊர்ல, அந்த சிற்றூர்ல அந்த ஆத்துல அவன் சின்ன வயசுல எடுத்து வச்சது. அந்த கூழாங்கல்லையாவது போய் ஆத்துல போட்டுருவோண்டா, ஒண்ணுக்காவது நன்றி கடன் திருப்பி செஞ்ச மாதிரி இருக்குன்னு போறாரு. அவங்க ஊரே மாறி போயிருக்கு. அங்க நதின்னு ஒன்னே இல்லை. அவன் குதித்து ஆடிய விளையாடிய கூழாங்கல் எடுத்து அந்த ஆற்றில் ஒரு பெரிய கட்டிடம், தொழிற்சாலை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூழாங்கல்ல எங்க போடுவான்? அப்படியே வானத்தை நோக்கி எரிந்து விட்டு அந்த துறவி போய்கொண்டே இருந்தார் என்று அந்த கதையை எஸ்ரா முடித்தார். என் இனிய நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு தரப்பட்டது தான், எல்லாமே நாம் பெற்றவை தான், எல்லாமே நாம் கற்றவை தான். ஆனால் எதையுமே அதனதன் வடிவத்தோடு, அதனதன் இயல்போடு, அதனதன் காலகட்டத்தோடு ஒருபோதும் நம்மால் திருப்பி தர முடியாது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ரா, நம்மளுடைய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த நாவலுடைய அடிநாதம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க நீதிமன்றத்துல நீதி தேவதையுடைய சிலை பார்த்திருப்பீங்கல்ல, இல்லை திரைப்படத்திலேயாவது பார்த்திருப்பீங்க. அவங்க ஒரு துணியை கண்ணுல கட்டியிருப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? ஏன் துணியை கண்ணுல கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, நீதிக்கு முன்னால ஏழை பணக்காரன், தெரிஞ்சவன் தெரியாதவன், படிச்சவன் படிக்காதவன் அப்படின்னு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டிருக்கிறது. இதுதான் அடிப்படை. ஆனால் உண்மையிலேயே நீதி எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறதா? நீதி எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கிறதா? ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கும் ரொம்ப எளிய இடத்தில் இருக்கிற ஒருவருக்கும் நீதி சமமாக போய் சேர்க்கிறதா? இது ஒரு பெரிய கேள்வியா தானே இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல தான் அனுப்புனார், வழக்கறிஞர்களை பத்தி, இருந்தா கோச்சுக்கிடாதீங்க, அது நல்லா இருந்தது அதனால சொல்றேன். நல்ல வக்கீல் சட்டத்தை தெரிந்து வைத்திருப்பார், சிறந்த வக்கீல் நீதிபதியை தெரிந்து வைத்திருப்பார். எப்படி இருக்கு பாருங்க நீதி. இந்த நீதி மறுக்கப்படுகிற நீதி, தாமதிக்கப்படுகிற நீதி, ஏமாற்றப்படுகிற நீதி, அதற்கு பின்னால் பாதிக்கப்படுகிற ஒரு சாமானிய மனிதனுடைய துயரை இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவல்ல நம்முடைய எஸ்ரா அழகா பதிவு செஞ்சிருப்பார். அதுல ஒரு சின்ன கதை ஒண்ணு வரும், அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ரெண்டு புழு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேரும் கணவன் மனைவி, அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, ஜாலியா அரட்டை அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது கணவன் ரொம்ப பசியில முன்னாடி போறார், வேகமா முன்னாடி போறார். இந்த ஆம்பளைங்களுக்கு அவசர புத்தி உண்டு இல்ல, வேகமா முன்னாடி போறார். அந்த நேரத்துல ஒரு வேகமா வந்த ஒரு தேர் இருக்குல்ல, பெரிய தேர், அவர் மேல ஏத்தி அவரை சாவடிச்சிருச்சு, இறந்து போயிடுச்சு அந்த கணவன் புழு. இப்ப இந்த மனைவி
தாங்க முடியல. நல்லா தானே பேசிக்கிட்டு ஒன்னா தானே வந்தோம், நம்ம அவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கலையே, படக்குன்னு அவன் பாட்டுக்கு தேரை ஏற்றி இவரை சாகடிச்சிட்டாங்களேன்ட்டு அந்த தேர் சக்கரத்தை பின்பற்றி தேடி தேடி அலையுது. நீதி எங்க கிடைக்கும்னா அரசர்கள் அப்போ வந்து அரண்மனையில தானே கிடைக்கும். ஆராய்ச்சி மணி எல்லாம் பசு அடிச்ச கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நேரம் அரண்மனைக்கு போகுது. அது வந்து காசி மாநகரம். அந்த காசி நகர ஆண்ட காசி ராஜன் கிட்ட போகுது. எல்லாம் சொல்றாங்க, அரசு நம்ம அரண்மனைக்கு நீதி கேட்டு ஒரு புழு வந்திருக்கு. புழு நீதி கேட்டு வந்திருக்குதா அப்படின்னு எல்லாம் வந்து நின்றுறாங்க. அந்த புழு சொல்லுது, நானும் என் கணவரும் மத்தியானம் வந்துட்டு இருந்தோம், ஒரு தேர் ஏற்றி அவரை கொன்றுச்சு, எனக்கு நீதி வேண்டும். அவர் பார்க்குறாரு, அப்படியா அந்த டைம் எல்லாம் சொல்லு, யாருடைய தேருன்னு விசாரிச்சு நாங்க தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர சொல்லிடுறாரு. மறுநாள் அந்த புழு போய் நிக்குது. விசாரிச்சதுல அந்த தேரு அரசி வந்த தேர். அரசி வந்த தேர். அந்த தேரோட்டியை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏண்டா ஒரு புழு மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன். இல்லை, அரசி தான் வயிறு பசிக்குது, வேமா போன்னு சொன்னாங்க, அதனால வேகமாக வந்துட்டேன். இப்போ அரசியை கொண்டு வந்து எப்படி விசாரிக்க முடியும்? ஆனால் புழுவுக்கு நீதி வழங்கி ஆகணும். உடனே இவங்க சொல்கிறாங்க, அந்த தேர் ஓட்டுனவனை கண்டுபிடிச்சாச்சு, அவனை கூட்டு வந்து 100 கசையடி கொடுத்துருவான், இல்லை நீ என்ன தண்டனை சொல்றியோ அதை கொடுத்துருவான். உடனே தேரோட்டி வந்த உடனே இந்த புழு சொல்லுது, நீ தான் தேரை ஓட்டுனியா? ஆமாம். உன்னை யார் ஓட்ட சொன்னா? உள்ள ஒருத்தங்க அப்படியே தயங்குறான். உள்ள யார் உட்கார்ந்துருந்தா? அரசி உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அரசி தான் இந்த அரசவைக்கு வரணும். அப்படிலாம் வர முடியாது, தேரை ஓட்டினவே இவன் தான், வேணா தண்டனை கொடுப்பாங்கன்னா போயிட்டே இரு அப்படின்னு அந்த புழுவை விரட்டி விட்டுறாங்க. இந்த புழு கண்ணீரோட எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய கங்கைட்ட போகுது. காசியில தானே கங்கை இருக்கு. அதுகிட்ட போய், தாயே எனக்கு நீதி மறுக்கப்பட்டு விட்டது, எனக்காக நீ வந்து நீதி கேட்கணும் காசிராஜன்ட்ட. உடனே கங்கை சொல்லுது, இல்லை இல்லை, காசிராஜ் ரொம்ப நல்லவன், இப்போதான் என்னையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி எல்லாரும் வந்து போகிற அளவுக்கு நல்லா வச்சிருக்கிறான், காசியே இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம், அதனால அவர் சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அவங்க மனைவி சொன்னதும் கரெக்டாக தான் இருக்கும், போ அப்படின்னுச்சு. இந்த புழுவால் தாங்க முடியல, என்ன இவ்வளவு அலட்சியமாக கங்கை தாயே சொல்லிட்டாளேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நிறைய ரிஷிகள்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு வானத்துக்கே போயிருக்கு, கடவுள்கிட்டே போயிடுச்சு. கடவுளை கூப்பிட்டு வச்சு கேட்குது, இந்த மாதிரி எனக்கு அநீதி வழங்கப்பட்டு விட்டது, நீங்கள் வாங்க அப்படின்னு. எப்போ அவன் கணவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, அதனால அவன் முடிஞ்சு போயிட்டான், நீ கிளம்பு அப்படிங்கிறார். அப்படியா, விதியை நீங்கள் தான் முடிப்பீங்களா? நான் விதியை எழுதுறேன், இப்போ நான் உங்கள் முன்னாடி தீல விழுந்து சாக போகிறேன், எனக்கு நீதி கிடைக்கலன்னா நான் சாக போகிறேன்னு அந்த புழு சொன்ன உடனே கடவுளுக்கு ரொம்ப சங்கடமாச்சு. தன்னுடைய உயிரினம் இல்லையா படைச்ச, சரி வா அப்படின்னு அவர் அந்த புழுவோட சேர்ந்து அரண்மனைக்கு வர்றார். இப்போ காசிராஜன் மிரண்டு போகிறான், அமைச்சர்கள்லாம் அதிர்ந்து போகிறாங்க, கடவுளே வந்துட்டார் நீதி கேட்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு, இந்த தேரை யார் ஓட்டினா? தேரோட்டி ஓட்டினா. யார் ஓட்ட சொன்னா? அரசி தான் ஓட்ட சொன்னாங்க. அவளை வர சொல். உடனே வந்துட்டான். உடனே அரசிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் வேகமாக ஓட்டின அப்படின்னு. இந்த அரசி புழுக்கிட்ட கேட்குது, உன் கணவன் ஏன் வேகமாக போனான்? அவருக்கு பசி, அதனால வேகமாக போனான். இவ சொன்னா, எனக்கும் பசி, அதனால தான் வேகமாக ஓட்ட சொன்னேன், எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே இந்த புழு, இதெல்லாம் சரி கிடையாது, இதுக்கு என்ன தண்டனை? ஒருத்தனை கொன்னுட்டா என்ன தண்டனை? கடவுளும் கேட்குறாரு, என்ன தண்டனை? இந்த மாதிரி கொன்னுட்டா எப்படி கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி அந்த கொலையை செஞ்சவங்களும் கொல்லப்படணும். சரி, அப்போ அந்த தண்டனையை நிறைவேற்றுன்னு கடவுள் சொல்லிட்டார். அரசியும் அதே மாதிரி போட்டு தேரை விட்டு ஏற்றிருங்க அப்படின்னு. அரசர் அப்படியே கையெறு நிலையில நிற்கிறாரு, அரசி கண் கலங்கி நிற்கிறாங்க, தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த புழு முன்னாடி வந்து சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், இவளை நான் மன்னிச்சிட்டேன், உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. புழு சொல்லுது, எந்த உயிரினமாக இருந்தாலும் நீதி மறுக்கப்படக்கூடாது என்பது இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும், அதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன். அதை விட ஒண்ணு என்னன்னா, தண்டனையை விட மன்னிப்பு தான் மிகப்பெரிய தண்டனை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசி ஒவ்வொரு நாளும் உயிர் வாழும்போது இந்த புழு நமக்கு கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கையை நம்ம நினைக்கணும் இல்லையா? அற்ப புழுவாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் நீதி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன், அவளை நான் மன்னித்து விடுகிறேன்னு சொல்லிட்டு புழு போயிடுச்சான். அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு புழுவுக்கு கூட இந்த மண்ணில் நீதி கிடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அந்த புத்தகம் விதைக்கிறது. ஆனா ஆறறிவு மனிதர்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு அது கிடைக்கிறதா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு விஷயங்களை அவர் அந்த புத்தகத்திற்குள்ளே புதைத்து வைத்தார். வேள்பாரின்னு ஒரு புத்தகம் படிச்சு பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே நம்ம தமிழண்டா அப்படின்ற ஒரு கத்தோட, ஒரு திமுறோட, ஒரு கர்வத்தோட, ஒரு கம்பீரத்தோட நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேள்பாரி என்கின்ற புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு சாதாரண குறுநில மன்னனா வாழ்ந்தவன் அவன்.
புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற பிரான்மலைங்கிற ஒரு மலையை, ஒரு குறிஞ்சி பிரதேசத்தை ஆண்ட மன்னன் பாரி. அவனுக்கும் ஒரு புலவர் கபிலருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அவ்வளவு அழகா இருக்கும். ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. யாரு? கபிலரும் பாரியும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப கபிலர் கேட்பாரு, இப்படி சுத்தி அங்க போறதுக்கு இப்படி குறுக்கால போனாலும் அந்த ஊர் வந்துரும்ல, ஏன் நம்ம சுத்தி சுத்தி போறோம் அப்படின்னு. அப்ப பாரி சொல்லுவான், இது வந்து ஆழிக்காடு, இது வழியா நம்ம போகக்கூடாது, எங்க மக்கள் யாருமே போக மாட்டாங்க. ஏன்? ஒரு காலத்துல ஆழி இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லுவார், ஆழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நிறைய கோவில்கள்ல யாழின்னு ஒரு சிலை இருக்கும் இல்லையா, சிங்க முகத்தோட, உடம்பு யானை மாதிரி ஏதோ ரெக்க மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு வினோதமா ஒரு விலங்கு இருக்கும். அந்த விலங்குக்கு பேரு தான் ஆழி. இப்ப கபிலர், நீங்க அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம முன்னோர்களுடைய சிற்பிகளுடைய கற்பனை அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப கபிலர் அதான் சொல்றாரு, ஆழி அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசமான கற்பனை இல்ல, நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருக்காங்க பாரு, இப்படியெல்லாம் விலங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். பாரி சிரிச்சுட்டே சொல்றா, அப்படி ஒரு விலங்கு இருந்திருக்கு, நிச்சயமாக இருந்திருக்கும். என்ன சொல்ற பாரி, அப்படி ஒரு விலங்கு இருந்துச்சா? ஆமாம். ஏன் தெரியுமா? அந்த ஆழி குட்டியா பூமியில வந்து உழுவும் இல்லையா, அது பிறந்த உடனே அது என்னதான் சாப்பிடும் தெரியுமா? யானைய அடிச்சு அதோடைய தந்தத்தை உடைச்சி உள்ள இருக்கிற குருத்தை சாப்பிடுமா. இதுதான் அதுக்கு முதல் சீம்பாலே. அதுதான் இது இது எங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், இந்த ஆழிக்காட்டை எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் சரி யானைகள் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காது. உங்களுக்கு தெரியும், யானை என்பது அதிக நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு. அந்த ஆழிக்காட்டுக்குள்ள ஒரு யானையும் போனதே இல்லை. அதனால உறுதியாக சொல்லுகிறேன், ஆழி என்று ஒரு மிருகம் இருந்திருக்கிறது. அடுத்து கபிலர் சொல்றாரு, சரி இருந்திருக்குங்கிறத கூட நான் நம்புறேன், அது கூட ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய விலங்கு, அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க விலங்கு அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. இப்ப சின்ன சின்ன உயிரினங்கள் அழிஞ்சு போகுது, தொலைஞ்சு போகுது, காணாம போகுதுன்னா அதுல அதிசயம் இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய ஆழிங்கிற ஒரு மிருகம் அழிஞ்சு போச்சுன்னா அது ஆச்சரியம் தானே அப்படிங்கிறார். அதுக்கு பாரி பதில் சொல்றா, அது அழிஞ்சு போனதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன் அப்படி சொல்ற? இயற்கையை அழிக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் இயற்கை விட்டு வைக்காது, அதனால ஆழி அழிஞ்சு போனதுல எங்களுக்கு அதிசயமே இல்லை. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான். பாரி சொன்னதாக வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள், ஒரு விதையை கூட நடாத ஒருவன் எந்த ஒரு மரத்தின் கிளையையும் முறிப்பதற்கு தகுதியற்றவன். நம்ம எவ்வளவு மரங்களை உடைக்கிறோம், வீடு முழுக்க டேபிள், சேரு, ஜன்னல், கதவு எல்லாமே மரம் தான். ஆனால் யாராவது ஒரு மரத்தை நட்டு வளர்த்து காப்பாற்றி இருக்கிறோமா? ஒரு விதை கூட நடாதவனுக்கு ஒரு மரத்தின் கிளையை முறிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படிப்பட்ட உயிரினங்களை இயற்கை அழித்தே தீரும் என்று அவன் உறுதியா சொல்றான். சமீபத்தில் அந்த கிரேட்டா தன்பர்க்குங்கிற ஒரு பொண்ணு ஐநா சபையின் உலக தலைவர்களிடம் கேள்வி கேட்டா இல்லையா, அந்த கேள்விக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலிருந்து பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த இயற்கையை, இந்த உயிரினங்களை, சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை எந்த நூற்றாண்டிலேயோ முதலில் பதித்தது எங்களுடைய தமிழ் சான்றோர்கள் என்பதற்கு நம்ம காலர் தூக்கி விட்டு கௌரவப்பட்டுக் கொள்ளலாம். இந்த வேள்பாரிங்கிற புத்தகத்துல நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகாக பதிவு செய்திருப்பார். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த மண் பார்த்து இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, சாப்பாடு இலவசமா போடுறோம்னு எங்கெங்க சொல்லுவாங்க? சத்திரத்துல சொல்லுவாங்க, சாவடியில சொல்லுவாங்க, கல்யாண மண்டபத்துல கூட போடுவாங்க, நம்ம மொய் வாங்கிடுவாங்க. எங்கேயாவது ஹோட்டல்ல இலவசமா சாப்பாடு போடுவாங்களா? ஹோட்டல்ங்கிறதே சாப்பாடை விற்கிற ஒரு இடம் தானே, அங்க போய் இலவசமா சாப்பாடு போடுவாங்களா? அப்படி ஒருத்தர் போட்டிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? திருவனந்தபுரத்துல 1960, 70, 80கள் வரைக்கும் பெத்தேல் சாஹிபு கடைன்னு ஒரு கடை இருந்திருக்கு, சோத்து கடை. அவரு அன்லிமிட்டெட் அசைவ சாப்பாடு தான், யாரு போனாலும் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு பில்லு எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு சின்ன தட்டி வச்சு இப்படி மறைச்சிருப்பாங்க. நம்ம ஓட்டு போடுறதுக்கு போறோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன தட்டியை வச்சு மறைச்சிருப்பாங்க. உள்ள தகரத்துல ஒரு உண்டியல், ஒரு தகர டப்பா. நீங்க உங்க கையில இருந்து 5 ரூபா போட்டாலும் சரிதான், 50 ரூபா போட்டாலும் சரிதான், அதுக்குள்ள இருந்து 5 ரூபா எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இல்ல ஒண்ணுமே போடாட்டாலும் சரிதான். அவர் பார்க்க போறதும் இல்லை, யாரும் அதை பற்றி கேட்க போவதும் இல்லை. இப்படி ஒரு கடை நம்ம இந்தியால கேரளால பெத்தேல் சாஹிபு அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் வச்சு நடத்தி இருக்கிறார். 30 ஆண்டுகள் அதை நடத்தி இருக்கிறார். இப்பயும் அந்த கடை இருக்குது, வேற பேர்ல அவங்க பிள்ளைகள் நடத்துறாங்க, பணம் வாங்கிட்டு தான் நடத்துறாங்க. ஆனா இப்படி ஒரு கடையை உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா?
விருந்தோம்பல் என்பதை அடுத்த உயிர்களுக்கு உணவு கொடுப்பதையே அறமாக சொல்லுகிற ஒரு மொழி நம்முடைய மொழி, ஒரு தேசம் நம்முடைய தேசம் என்றால் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நீ என்ன பில்லு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் என்று சோத்து கணக்கு அப்படிங்கிற ஒரு கதையில ஜெயமோகன் பதிவு செய்கிறார். அந்த கதை இடம்பெற்ற புத்தகம் அறம் அப்படின்னு ஒரு புத்தகம். நீங்க அவருடைய எந்த புத்தகம் படிச்சாலும் படிக்காட்டாலும் அறம் அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க. இந்த மண்ணில் அறத்தோடு மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற உயிருள்ள சாட்சி அந்த புத்தகம். அதுல இருக்கிற எல்லா கதையுமே நடந்த உண்மை சம்பவங்கள். படிக்க படிக்க நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு அறம் அப்படியே ஊறி வரும். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள், நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல? அன்னைக்கு யாருக்கும் வசதி இல்லை, யாருக்கும் பணம் இல்லை, யார்ட்டையும் பெரிய சொத்து இல்லை, ஆனா எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம்ம கிட்ட வசதி இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, ஆனால் அவங்க அளவில் பாதி கூட நம்மளால ஏன் செய்ய முடியல? அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேள்வியாவது நமக்குள்ளே எழும். அதற்காகவாவது அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறோம்? வெற்றியை தான் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லி நம்ம நடத்துறோம் பாருங்க, அந்த புத்தகங்கள், பேச்சு, ஸ்கூலு, காலேஜ் எல்லா இடத்துலையும் ஒண்ணுதான். நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், நீ வெற்றி அடையணும், நீ சொத்து சேர்க்கணும், நீ நகை சேர்க்கணும், நீ கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், உன் சொந்தக்காரங்களை எல்லாம் விட பணக்காரன் ஆகணும், எல்லாரும் உன்னைய பார்த்து ஆச்சரியப்படும். அதுதான் வெற்றி. அவன் தான் வெற்றியாளர். இதைத்தானே சொல்லி 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 பிள்ளைகளை வளர்க்குறோம். வெற்றினா சொத்து சேர்க்கிறதா, கார் வாங்குறதா, நகை நட்டு வாங்குறதா? அது வெற்றி இல்லைங்க. மனிதர்களை சேர்த்து வைப்பதுதான் வெற்றி என்று இந்த மண்ணின் அறம் சொல்லுகிறார். எத்தனை மனிதர்களை நம்ம பிள்ளைகள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு அறிவை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை ஆட்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள்? வெற்றி என்பது இமயத்தை தொடுவதோ சிகரங்களை தொடுவதோ இல்லை, சக மனிதனுடைய இதயத்தை தொடுவதாங்க வெற்றி. அது நம்ம யாருக்காவது கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? அப்படிப்பட்ட வெற்றி தான் நிலைத்து நிற்கக்கூடிய வெற்றி. மற்ற எல்லா வெற்றியும் அழிந்து போகக்கூடிய ஒரு வெற்றி.